வணக்கம், நான் Chef Deena. வெல்கம் பேக் டு Chef Deena's Kitchen. நம்ம சேனலுக்கு வந்து பேசன் லட்டு எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். அதாவது நம்மக்கிட்ட இருக்க இந்த கடலை மாவு வச்சு எப்படி சூப்பரான ஸ்டைலில் நார்த் சைடில் பண்ணுற லட்டு எப்படி பண்ணுறது. நம்ம வந்து இந்த லட்டுன்னு கேட்டவே இந்த பேசன், அதாவது பூந்தி பிடிச்சி அதுக்கப்புறம் வந்து லட்டு பண்ணுறது நம்ம எல்லாம் பண்ணியிருப்பீங்க. இந்த பேசன் லட்டு வந்து இந்த மாவுலேயே வந்து அந்த சக்கரெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு சூப்பரான லட்டு எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து இந்த ஹோட்டலில் இந்த கடையில் பார்க்குறது பார்த்தீங்கன்னா நார்த் சைடில் எப்படி பண்ணுவாங்கன்னா இந்த சுகர் சப் கொஞ்சம் லைட்டாக திக்காக ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த சண்டேஸ் துடிப்புன்னு ஒன்று இருக்கும், அதை போட்டு தான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி என்ன பண்ணுவேன் பவுட்ரு பண்ணி அதுக்கப்புறம் அந்த பவுடர் எடுத்து இந்த கடலை மாவு போட்டு மிக்ஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. இது ரொம்ப பெரிய ப்ராசஸ். நம்ம வீட்டில் எப்படி ஒரு ஈஸியான ஸ்டைலில் சூப்பரான மெத்தட் எப்படி பண்ணுறது சொல்லிட்டு இன்றைக்கி இன்னொரு மெத்தடில் பண்ணியிருக்கேன். இது என்னோட ஸ்டைல். இப்போ இந்த ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா. பேசன் லட்டுக்கு தேவையான பொருட்கள்: கடலை மாவு 200 கிராம், நெய் 150 ml, சர்க்கரை 250 கிராம், ஏலக்காய் பவுடர் 1/4 டீஸ்பூன். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம ஒரு கடாயில் வந்து நெய் ஆட் பண்ணுறோம். இந்த நெய் ஆட் பண்ணும்போது வந்து நீங்கள் கவனமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த பாத்திரம் வெசல்ஸ் எடுக்கிறீங்க பார்த்தீங்களா, இந்த பாத்திரம் வந்து கொஞ்சம் லைட்டாக ஃப்ளாட்டான கடாயாக இருந்தால் நம்மளுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இதே வந்து வீட்டில் யூஸ் பண்ணுற இந்த கடாய் ரவுண்டு கடாயாக இருந்தால் மிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுக்கு இந்த லட்டு. அதனால வந்து நீங்கள் இந்த ஃப்ளாட்டான ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இந்த நெய் வந்து லைட்டாக மெல்ட் ஆன பிறகு நம்மக்கிட்ட இருக்க இந்த கடலை மாவு இதில் ஆட் பண்ணுறோம். இந்த கடலை மாவு ஆட் பண்ண பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நெய்யில் மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கெட்டியாகும். அதுக்கு பிறகு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து கொஞ்சம் லைட்டாக லூஸ் ஆகும். சரிங்களா? இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், அது என்ன கேட்டால், கடலை மாவு வந்து நீங்கள் வீட்டில் எப்பவுமே ஒரு ஸ்வீட் பண்ணும்போது, அதாவது இந்தியன் ஸ்வீட்ஸ் பண்ணும்போது நீங்கள் கடலை மாவு வந்து நீங்கள் வீட்டிலே அரைச்சோ இல்லை மாவு மிஷினில் கொடுத்து அரைச்சோ யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ப்ரிப்பரேஷன் வந்து நல்லா சூப்பராக வரும். அதாவது அந்த இனிப்பு பலகாரம் நல்லா வரும்னு சொல்கிறேன். அதனால தான் ரெடிமேட் பாக்கெட் கடையில் வாங்கி யூஸ் பண்ண வேண்டாம் சொல்கிறேன். ஸோ எப்பவுமே நீங்கள் வீட்டில் பண்ணும்போது நீங்கள் வீட்டில் அரைச்சி பண்ணிக்கலாம், எந்த ஒரு ப்ரிப்பரேஷன் நல்லா வரும். சரிங்களா? இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், அந்த கடலை மாவும் நெய்யும் நல்லா மெல்ட் ஆகிருக்கு. அதாவது ஃபஸ்ட்டு திக்காக இருக்கும், குக் பண்ண இந்த மாதிரி டெக்ஸ்சரில் கரெக்டாக வரும். அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி ஸ்டேஜில் அதாவது நீ கரெக்டாக நீ குக் பண்ண ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கடலை மாவு குக் பண்ணுற அந்த வாசனை நல்லா வரும். அது மட்டும் இல்லை, அந்த நெய்யில் குக் பண்ண உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் சூப்பராக வருங்க. இந்த மாதிரி தான் குக் பண்ணணும். குக் பண்ணும்போது ஒரு முக்கியமான விஷயம், அது என்னன்னா மீடியமான ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணணும், ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணக்கூடாது. சரிங்களா? இப்போ வந்து இந்த பேட்டர் ரெடி ஆயிடுச்சு, அதாவது இந்த பேசன் லட்டுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த டைமில் இந்த பேசன் லட்டு ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லி செக் பண்ணுறது எப்படி கேட்டிங்கன்னா, கொஞ்சம் லைட்டாக பச்சை தண்ணி எடுத்து நீங்கள் லைட்டாக அது மேலே தெளிச்சிங்கன்னா நல்லா பொரிஞ்சு வர மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இப்படி வந்ததுன்னா உங்களுக்கு வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். கொஞ்சம் லைட்டாக சத்தம் கேட்கும், புதுசுன்னு சத்தம் கேட்கும். அப்போ வந்து கரெக்டான டெக்ஸ்சர் ரெடி ஆகிருக்குன்னு அர்த்தம். இப்போது இந்த டெக்ஸ்சர் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பேசன் லட்டில் வந்து ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணுறோம். இந்த ஏலக்காய் பவுடர் வந்து இந்த ப்ரிப்பரேஷன், அதாவது இந்த கடலை மாவு நெய்யில் நல்லா குக் பண்ணி முடிச்ச பிறகு தான் இந்த ஏலக்காய் பவுடரை ஆட் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி முடிச்ச பிறகு நம்ம என்ன பண்ணால் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்து ஃபேன் கீழே வச்சுருங்க. நல்லா சூடு ஆறின பிறகு தான் இந்த சக்கரை பவுடரை போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போது நல்லா சூடு ஆறு இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி சூடு ஆறின பிறகு இந்த டெக்ஸ்சரில் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக இந்த கெட்டியாக வரும். எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்லோவாக அப்படி கீழே விழும். இந்த மாதிரி டெக்ஸ்சர் வந்துருக்கணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சூடோடு போட்டிங்கன்னா அந்த சக்கரை வந்து மெல்ட் ஆகி உங்களுக்கு லட்டு பிடிக்க முடியாது. அதனால தான் வந்து இந்த கடலை மாவும் நெய் ஏலக்காய் தூள்லாம் போட்டு குக் பண்ணி முடித்த பிறகு நல்லா சூடாக ஆறணும். நல்லா சில்லுன்னு வந்த பிறகு இந்த மாதிரி கையில் எடுத்து பாருங்கள். கையில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து டெக்ஸ்சர் கிடைக்கும். இப்போது நம்மக்கிட்ட இருக்க இந்த சக்கரை பவுடருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த சக்கரை வந்து நீங்கள் மிக்சியில் நல்லா பவுடரை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். எடுத்த உடனே நீங்கள் ஸ்டைட் எல்லா குவான்டிட்டியும் நீங்கள் இதில் ஆட் பண்ண வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லட்டு பிடிச்சலாம் கரெக்டாக வரும். அதே டைமில் இந்த மிக்ஸ் பண்ணுற பார்த்தீங்கன்னா இந்த பக்குவம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ரொம்ப அழுத்தி நல்லா டைட்டாக பேசணும் அவசியமே இல்லை. மேலோட்டமாக ஜஸ்ட் லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா இந்த லட்டு அழகாக வந்துடும். அழுத்தி நீங்கள் பண்ணும்போது என்ன பண்ணுன்னா உங்களுக்கு இந்த கடலை மாவு நெய்யும் சக்கரை மெல்ட் ஆகும். அதுக்கப்புறம் இந்த லட்டு ரவுண்டாக பிடிச்ச பிறகு கரெக்டாக ரவுண்ட் ஷேப்பில் வந்து நிற்காது. அதனால தான் உங்களுக்கு லைட்டாக பொறுமையாக மிக்ஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போ இந்த டெக்ஸ்சர் ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா? இது வந்து ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு மெத்தடில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கையில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து அழகாக உங்களுக்கு மாவு தெரியும். உங்களுக்கு கரெக்டாக ஒட்டாமல் வருதா நல்லா உடையுதா அப்படி தெரிய வரும். ஸோ இப்போது இந்த ரெடி ஆகிடுச்சு. நம்ம என்ன பண்ண போனால் கையில் உருட்டி நம்ம லட்டு பிடிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த லட்டு பிடிக்கும் போது 2 கையில் வச்சு உருட்டக்கூடாது. ஒரே கையில் வச்சு ஜஸ்ட் லைட்டாக நீங்கள் கையில் ரோல் பண்ணி நீங்கள் இப்படி பிடிச்சிங்கன்னா இந்த லட்டு ரெடி ஆகிடும்.
இப்போ இந்த லட்டுக்கு கார்னிஷ்க்கு வந்து நீங்கள் பிஸ்தா வைக்கலாம், இல்லை பாதாம் வைக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கார்னிஷ் பண்ணி ரெடி பண்ணினா ரெடி ஆகிடும். இப்போது ஒரு பாதாம் வச்சு 1 by 1 ப்ளேஸ் பண்ணுற இந்த பேசன் லட்டு எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஏன்னாங்க இந்த பேசன் லட்டு எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு அருமையான ஒரு ப்ரிப்பரேஷன். அந்த நெய்யில் அந்த கடலை மாவு அந்த சக்கரை பவுடர்லாம் போட்டு சூப்பரான ஸ்டைலில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் ஃபீட்பேக் கொடுங்க. இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பரான டிஷ்ஷஸ் வந்துக்கிறேன். நன்றி, வணக்கம், see you, bye bye, take care.